Hi students, நம்ம இந்த வீடியோல accounting for share capitalல previous year question papersல இருந்து 3 and 4 mark questionsக்கான solutions பார்க்கலாம். First question, Shivalik Limited was registered with an authorized capital of 10 lakh rupees divided into equity shares of 10 rupees each. It offered 50,000 equity shares to the public. The amount was payable as follows. On application 2 rupees per share and allotment 6 rupees per share on first and final call balance. The issue was fully subscribed. All the amounts were duly received except the allotment and the first and final call money on 4,000 equity shares. These shares were forfeited. Present the share capital in the balance sheet of the company as per Schedule 3, Part 1 of the Companies Act 2013. Also prepare notes to accounts for the same. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, Shivalik Limited ஓட authorized capital வந்து 10 lakh rupees and இத வந்து equity shares 10 rupees each அப்படின்னு சொல்லி divide பண்றாங்க. So, அப்ப நம்மளுக்கு 1 lakh equity shares வரும். Okay. And இந்த company என்ன பண்ணிருக்காங்க, public கிட்ட 50,000 equity shares offer பண்ணிருக்காங்க. So, அந்த 10 rupees எப்படி collect பண்றாங்க, applicationல 2 rupees per share, allotmentல 6 rupees per share and first and final callல balance. So, balance அப்படின்றது 10 rupeesல 2 rupees application, allotmentக்கு 6 rupees போச்சு அப்படின்னா, பாக்கி 2 rupees வந்து first and final call ஓடுது. Okay, so எல்லா issueமே full subscribe ஆயிடுச்சு. அதாவது 50,000 shares யுமே full subscribe பண்ணிட்டாங்க. எல்லா amounts receive ஆயிடுச்சு except allotment and first and final call money on 4,000 equity shares க்கு வரல பணம். So, இந்த equity shares forfeit பண்ணிட்டாங்க. So, question என்னன்னா, balance sheetல வந்து இந்த share capital காட்டணும். அதே மாதிரி notes to accounts prepare பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஹெட்டிங் எழுதும்போது பேலன்ஸ் ஷீட் ஆஃப் என்ன கம்பெனியோ அதை எழுதுங்க, எக்ஸ்ட்ராக்ட்னு எழுதுங்க. ஏன்னா இங்க நம்ம ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் காட்ட போறோம். எல்லா ஐட்டம்ஸும் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம காட்ட போறது இல்லை. ஸோ அதனால எக்ஸ்ட்ராக்ட்னு போடுங்க. ஆசெட் என்ன டேட்டோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, காலம்ஸ் வந்து பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர் அண்ட் அமௌண்ட். ஓகே, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்பவுமே நம்ம வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி லயபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் லயபிலிட்டிஸ்லாம் முடிஞ்சோன்னா அது டோட்டல், அதுக்கப்புறம் தான் அசெட்ஸுக்கு போவோம். ஸோ நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேட்ல இந்த பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே நீங்க பார்ட்னர்ஷிப் அண்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாரிசான்டல் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது லெஃப்ட் சைட்ல லயபிலிட்டிஸும் அண்ட் ரைட் சைட்ல அசெட்ஸும் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் போட போறோம். ஈக்விட்டி அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். So, shareholders என்ன fund கொடுக்குறாங்க கம்பெனிக்கு, share capital கொடுக்குறாங்க. Okay, so shareholders funds. அதே மாதிரி shareholders fundsல இன்னொரு component வந்து reserves and surplus. Okay, but இங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது share capital மட்டும்தான். So, share capital போட்டுக்கலாம். Okay, இப்போ வந்து notes to accounts நம்ம prepare பண்ணோம். இந்த ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல என்ன கேபிட்டல் அமௌண்ட் வருதோ அதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்ட போறோம். ஓகே, எப்பவுமே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் கீழே தான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்க்கு 2 காலம், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இங்க வந்து ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இது நோட் நம்பர் 1. ஷேர் கேபிட்டல்ல 3 விதமான கேபிட்டல் இருக்கு. ஒன்னு ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், இன்னொன்னு இஷ்யூட் கேபிட்டல் அண்ட் இன்னொன்னு சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் போடலாம். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டேஷ் ருபீஸ் ஈச் அதை எழுதிக்கோங்க அண்ட் அமௌண்ட்டை போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை அண்டர்லைன் பண்ணிடுங்க. பிகாஸ் இதை நம்ம டோட்டல்ல சேர்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளோ ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னு காட்ட மட்டும்தான் போறோம். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூட் கேபிட்டல். ஸோ பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு கம்பெனி வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்றது தான் இஷ்யூட் கேபிட்டல். எகெயின் இதுவுமே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டேஷ் ருபீஸ் ஈச் அதை போட்டுக்கோங்க. இதையும் வேல்யூ போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிடுங்க. இதையும் நம்ம டோட்டல்ல எடுக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல 2 கேபிட்டல் இருக்கு. ஒன்னு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப், இன்னொன்னு சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப்னா பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க கம்பெனி இஷ்யூ பண்ண ஷேர்ஸை அண்ட் அதை ஃபுல்லாவே பே பண்ணிட்டாங்க அந்த பணத்தை. ஓகே, அதுதான் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப். சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப்னா கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப்ல வரும். அதே மாதிரி கம்பெனி வந்து ஏதாவது கால் இன்னும் பண்ணாம இருக்காங்க, அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், இந்த மாதிரி சப்போஸ் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் இன்னும் கம்பெனி கால் ஃபாரே பண்ணல அப்படின்னா அது வந்து
subscribe but not fully paid up கீழ வரும். Okay. So இப்போ subscribed capital subscribed and fully paid up. So எவ்வளோ number of shares of dash rupees each. இதை வந்து outer column போடுங்க. இதை நம்ம total பண்ண போறோம். Okay. Next வந்துட்டு subscribed but not fully paid up. So எவ்வளோ number of shares of dash rupees each அதை போட்டு அந்த ஷேர்ஸ்ல எவ்வளோ calls in arrears இருக்கோ அந்த amount போட்டு inner column நம்ம இதை minus பண்ணி outer column வேல்யூவை காட்டுறோம். ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது forfeited shares அக்கௌண்ட்ல பணம் இருந்தா அதையும் இங்க காட்டுவோம். இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண போறோம். தட் subscribed and fully paid up, subscribed but not fully paid up and forfeited shares அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல இப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல வந்த வேல்யூவை நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல்ல வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நோட்டா ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இது நோட் நம்பர் 1 அண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு டோட்டல் வந்திருக்கும்ல நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ அந்த டோட்டல் எடுத்து ஷேர் கேபிட்டல்ல அமௌண்ட்டுக்கு நேரம் காட்டணும். சப்ஸ்கிரைப் கேபிட்டல் கீழே நம்மளுக்கு ரெண்டு இருக்கு, சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப், இன்னொன்னு சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப். சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து 1000 shares of 100 rupees each அப்படின்னு சொல்லி பப்ளிக்கு இஷ்யூ பண்றாங்க. So 30 rupees application, 20 rupees allotment, 30 rupees first call and 20 rupees second and final call. Okay. பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 10,000 ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. கம்பெனியும் இந்த 10,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணி அவங்களை ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, இந்த 20 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்கும் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க அந்த 20 rupees அதாவது இந்த மொத்த 100 rupees அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது subscribed and fully paid up. So 100 rupees called up and 100 rupees is paid up. So அப்படின்னா அது வந்து subscribed and fully paid up. Subscribed but not fully paid upல நம்மளுக்கு 3 கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த 100 rupees வந்து கம்பெனி கால் அப் பண்ணிட்டாங்க, அதாவது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்கும் கூப்பிட்டுட்டாங்க. ஆனா ஷேர் ஹோல்டர்ஸ் 80 rupees வரைக்கும் தான் பே பண்ணிருக்காங்க. ஸோ 100 rupees கால்ட் அப், அதுல 80 rupees வரைக்கும் தான் பெய்ட் அப்படின்னா அது subscribed but not fully paid up. இன்னொரு கேஸ் என்னன்னா கம்பெனி கால் பண்ணது 80 rupees வரைக்கும் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த 80 rupees பே பண்ணிட்டாங்கனாலும் அது subscribed but not fully paid up because full 100 rupees இந்த கம்பெனி கால் பண்ணல, அதனால அது subscribed but not fully paid up கீழே வரும். தேர்ட் கேஸ் வந்து கம்பெனி 80 rupees கால் பண்ணாங்க, அதுல 60 rupees வரைக்கும் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணிருக்காங்கனாலும் அதுவும் subscribed but not fully paid up. ஸோ இங்க நம்மள பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணிக்கலாம். Shivalik Limited balance sheet extract asset columns and the particulars note number amount Roman number 1 equity liabilities adula first item shareholders fund shareholders funds la first item share capital. இப்போ இந்த share capital எவ்வளோ அப்படிங்கறத notes to accounts prepare பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுல போஸ்ட் பண்ணலாம். notes to accounts prepare பண்ணலாம். columns வந்து particulars amount ஷேர் கேபிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் நோட் ப்ரிப்பேர் பண்றோம். ஷேர் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் காட்டணும், அப்புறம் இஷ்யூட் கேபிட்டல் காட்டணும், அப்புறம் சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப், அப்புறம் forfeited shares account. ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் போடலாம். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 lakh rupees divided into equity shares of 10 rupees each. ஓகே, அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வரும், 10 lakh rupees divided by 10 rupees, 1 lakh equity shares. So 1 lakh equity shares of 10 rupees each, 10 lakh rupees. இதை அண்டர்லைன் பண்ணிடுங்க பிகாஸ் இதை நம்ம டோட்டலுக்கு எடுக்க மாட்டோம். ஓகே, இங்க வந்து கொஸ்டின்ல உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஷேர் கொடுத்திருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க. இங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்திருந்தா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் போடுங்க. சப்போஸ் எதுவுமே கொடுக்காம வெறும் ஷேர்ஸ் கொடுத்தா ஷேர்ஸ் மட்டும் போடுங்க. அடுத்தது இஷ்யூட் கேபிட்டல். ஸோ பப்ளிக்கு எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, 50,000 equity shares. அதை issued capital கீழே போடுங்க. 50,000 equity shares of 10 rupees each, 5 lakh rupees. Again இதையுமே நம்ம அண்டர்லைன் பண்ணும், டோட்டலுக்கு எடுக்க மாட்டோம். அடுத்தது subscribed capital. இங்க பாத்தீங்கன்னா issue was fully subscribed, அதாவது 50,000 equity shares இஷ்யூ பண்றாங்கல்ல அது எல்லாமே fully subscribed. ஓகே, ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4,000 equity sharesக்கு வந்து allotment மணியும் ஃபர்ஸ்ட் கால் மணியும் வரல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷேர்ஸை forfeit பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4,000 equity ஷேர்ஸ்க்கு allotment and first call மணி வராதனால இது அரியர்ஸ்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை forfeit பண்ணிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம், கம்பெனியோட ரெஜிஸ்டர்ல இருந்து இந்த 4,000 equity ஷேர்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கம்பெனி கையில இப்ப எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கும், 50,000 ஷேர்ஸ்ல 4,000 ஷேர்ஸ் போச்சுன்னா 46,000 equity ஷேர்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த 46,000 equity ஷேர்ஸ் தான் வந்துட்டு fully subscribed.
Okay, so அப்போ இந்த subscribed and fully paid upல 46,000 equity shares of 10 rupees each அப்படின்னு போடுறோம் 4,60,000. Okay, அடுத்தது subscribed but not fully paid up. Suppose இவங்க forfeit பண்ணாம இந்த 4,000 equity sharesக்கு allotment மணியும் first call மணியும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது subscribed but not fully paid up கீழே வரும். பட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 4,000 equity sharesயும் forfeit பண்ணிட்டாங்க, cancel பண்ணிட்டாங்க, ரெஜிஸ்டர்ல இருந்து இந்த 4,000 equity shares எடுத்துட்டாங்க. அப்ப இது subscribed and but not fully paid up கீழே வராது, இது forfeited shares accountல தான் வரும். So அப்ப forfeited shares accountல எவ்வளவு amount போடுவோம். So இந்த 4,000 equity shares forfeit பண்ணிட்டாங்கல்ல, இதுல எவ்வளவு amount receive ஆயிருக்கோ அது மட்டும் தான் forfeited shares accountல வரும். இப்போ இந்த 4,000 equity sharesக்கு allotment money, first call money வரல. அப்ப எந்த மணி ரிசீவ் பண்ணிருப்பாங்க, அப்ளிகேஷன் மணி மட்டும் தான். அப்போ 4,000 into 2 8,000 இததான் forfeit பண்ணிருக்காங்க. So இந்த 8,000 rupees forfeited shares accountல நம்ம காட்டுவோம். ஓகே, இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும், 4,60,000 plus 8,000 4,68,000. இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம ஷேர் கேபிட்டல்ல காட்டலாம். ஸோ இது நோட் நம்பர் 1, அமௌண்ட் வந்து 4,68,000 rupees. Second question, RR Limited was registered with an authorized capital of 8 lakh rupees divided into 80,000 equity shares of 10 rupees each. The company offered to the public for subscription 40,000 equity shares. The amount per share was payable as follows. On application 5 rupees, on allotment 3 rupees, on first and final call balance. The issue was fully subscribed and all amounts due were received except the allotment money and call money on 2,000 shares allotted to SEMA. Present the share capital in the balance sheet of the company as per Schedule 3 Part 1 of the Companies Act 2013. Also prepare notes to accounts for the same. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, RR Limited வந்து 8 lakh rupees authorized capital register ஆயிருக்கு. இந்த 8 lakh rupees அப்படின்றது 80,000 equity shares of 10 rupees each. Company வந்து public கிட்ட 40,000 equity shares வந்து offer பண்றாங்க subscriptionக்கு. இந்த 10 rupees 5 rupees application, allotmentல 3 rupees and first and final call balance amount pay பண்ணணும். So first and final call ஓட amount எவ்வளவு வரும், 10 rupees application 5 rupees, allotment 3 rupees. So 10 minus 8, 2 rupees வந்து first and final call money. Okay, இந்த issue எல்லாமே full subscribe ஆயிடுச்சு and எல்லா அமௌண்ட்ஸும் வந்துருச்சு எக்ஸப்ட் சீமா கிட்ட அலாட் பண்ண 2,000 ஷேர்ஸ்க்கு allotment மணியும் கால் மணியும் வரல. ஸோ அப்போ இந்த 2,000 ஷேர்ஸ்ல allotment and call money வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸா இருக்கு. கொஸ்டின் வந்து பேலன்ஸ் ஷீட்ல நம்ம இந்த ஷேர் கேபிட்டலை ப்ரெசென்ட் பண்ணும் அண்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கம்பெனியோட நேம் எழுதிக்கோங்க, ஆர்ஆர் லிமிடெட், பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ஆசெட் அண்ட் காலம்ஸ் பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், அமௌண்ட், ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர், ஈக்விட்டி லயபிலிட்டிஸ், அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஷேர் கேபிட்டல். ஸோ இங்க ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும். இப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் வந்து 2 காலம்ஸ் வரும், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இங்க ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். இது நோட் நம்பர் 1. ஷேர் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் போடுவோம், அப்புறம் இஷ்யூட் கேபிட்டல் போடுவோம், அப்புறம் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப் போடுவோம், அதுக்கப்புறம் forfeited shares account. ஓகே, இப்போ ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்ல இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் 8 lakh rupees divided into 80,000 equity shares of 10 rupees each. So authorized capital 80,000 equity shares of 10 rupees each. வேல்யூ வந்து 8 lakh rupees. இந்த 8 lakh rupees வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிடுங்க, ஏன்னா இதை ஆட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து issued capital. ஸோ பப்ளிக் வந்து 40,000 equity shares ஆஃபர் பண்றாங்க கம்பெனி. ஸோ அதுதான் issued capital. So 40,000 equity shares of 10 rupees each, 4 lakh rupees. Again இதையும் அண்டர்லைன் பண்ணிடுங்க, இதை டோட்டல் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் subscribe capital. ஸோ இஷ்யூ வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட், அதாவது 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணது ஃபுல்லாவே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப், சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப்னா ஃபுல்லாவே பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் இங்க வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப் கீழே வரும். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, சீமா வந்து 2,000 ஷேர்ஸுக்கு அலாட்மெண்ட் மணியும் கால் மணியும் பே பண்ணல. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஃபுல்லி பெய்ட் அப் கீழே இந்த 2,000 ஷேர்ஸ் வர முடியாது. பாக்கி இருக்கு இல்லையா, இந்த 40,000ல 2,000 போயிடுச்சுன்னா பாக்கி இருக்கிற 38,000 தான் ஃபுல்லி சப்ஸ்கிரைப். அதுதான் இந்த சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப் கீழே வரும். ஸோ 38,000 equity shares of 10 rupees each, 3,80,000 rupees. இப்போ சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப் கீழே என்ன வரும்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் சம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த
கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருந்ததை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம டைரக்டா ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல போட்டோம். பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் அரியர்ஸா தான் இருக்கு. ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வேர்டே இங்க கொடுக்கல. ஓகேவா? சோ அப்ப இந்த 2000 ஷேர்ஸ் அரியர்ஸ்ல இருக்குல்ல, அதை சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப் கீழே போடுவோம். ஏன்னா இதை இன்னும் ஃபோர்ஃபீட் பண்ணல, அதனால ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் குள்ள போகாது. ஓகே, சோ இப்போ இதை எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்கன்னா, இந்த 2000 ஷேர்ஸை நம்ம ஃபுல்லி பெய்ட் அப்ல காட்டல இல்லையா? அப்ப இங்க 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees each. ஸோ 20,000 rupees வரும். இதுல இருந்து இதோட கால்ஸ் அண்ட் அரியர்ஸை மைனஸ் பண்ணிப்போம். லெஸ் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் 2000 ஷேர்ஸ்க்கு அவங்க அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, அதே மாதிரி கால் மணி பே பண்ணல. ஸோ அலாட்மெண்ட் மணி 3 rupees, கால் மணி 2 rupees. ஓகே, ஸோ அப்போ 5 rupees பே பண்ணல. ஸோ 2000 into 5, 10,000 rupees பே பண்ணல. ஓகே, இப்போ இந்த 20,000ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணா 10,000 rupees தான் சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப். ஓகே, ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எதுவுமே வராது, ஏன்னா இங்க எதையுமே ஃபோர்ஃபீட் பண்ணல. அவ்வளவுதான். இப்ப இதை டோட்டல் பண்ணா நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் கிடைக்கும். 3,80,000 plus 10,000, 3,90,000 rupees. ஸோ இதை வந்து நம்ம இப்ப பேலன்ஸ் ஷீட்ல போடலாம். ஷேர் கேபிட்டல்ல நோட் நம்பர் 1 அமௌண்ட் வந்து 3,90,000 rupees. Third question, Annex Limited issued 1 lakh shares of 10 rupees each at a premium of 10% to the public for subscription. The whole amount was payable on application. Applications were received for 3 lakh shares and the board decided to allot shares to all shareholders on pro rata basis. Pass necessary journal entries for the above transactions in the books of Annex Limited. So question என்ன கொடுத்திருக்காங்க? Annex Limited வந்து 1 lakh shares of 10 rupees each 10% premiumல public வந்து ஆஃபர் பண்றாங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஓகே, இந்த ஹோல் அமௌண்ட்டுமே வந்து அப்ளிகேஷன்ல பேயபிள். தட் இஸ் இந்த ஃபேஸ் வேல்யூ 10 rupees அண்ட் பிரீமியம் அமௌண்ட் ஃபுல்லாவே அவங்க என்ன பண்றாங்க, அப்ளிகேஷன்லயே பே பண்ண சொல்றாங்க. விச் மீன்ஸ் இது லம்சம் பேமெண்ட் மெத்தட். ஓகே, இதுல இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது, மொத்த அமௌண்ட்டுமே அப்ளிகேஷன்லயே கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா 3 lakh ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. இவங்க இஷ்யூ பண்ணது 1 lakh ஷேர்ஸ், பட் அப்ளிகேஷன் வந்தது 3 lakh ஷேர்ஸ். ஸோ இதை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தா அவங்க வந்து எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் தான் அவங்களால அலாட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த போர்டு என்ன டிசைட் பண்றாங்க, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே வந்து ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல ஷேர்ஸ் அலாட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மள ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரீமியம் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிரீமியம் அமௌண்ட் நம்மளுக்கு எப்பவுமே ஃபேஸ் வேல்யூல கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்க 10% கொடுத்துருக்காங்களா, அதை ஃபேஸ் வேல்யூல கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 10 rupees into 10%, 1 rupee. ஓகே, அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 lakh ஷேர்ஸ் இருக்குல்ல, இதுல நம்ம 1 lakh ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும். ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு டேபிள் ஆஃப் அனாலிசிஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு 5 காலம்ஸ் வரும். ஒன்னு ஷேர்ஸ் அப்ளைட், நெக்ஸ்ட் ஷேர்ஸ் அலாட்டட், அப்புறம் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி, நெக்ஸ்ட் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் ரீஃபண்ட். ஓகே, இப்போ ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளவு ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, 3 lakh ஷேர்ஸ். எவ்வளவு ஷேர்ஸ் அவங்க அலாட் பண்ண முடியும், 1 lakh வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 1 lakh ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும். அப்ப எக்ஸஸா எவ்வளவு அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு, 3 lakhs minus 1 lakh, 2 lakh shares. 2 lakh ஷேர்ஸுக்கு வந்துட்டு 11 rupees பே பண்ணிருப்பாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூவும் பிரீமியம் 1 rupeeயும். ஸோ 11 rupees பே பண்ணிருப்பாங்க. ஸோ அது எக்ஸஸா இருக்கு. இதுதான் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி விச் இஸ் 22 lakh rupees. இப்போ இந்த 22 lakh rupees அவங்க என்ன பண்ண போறாங்க, ரீஃபண்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இங்க வந்து அப்ளிகேஷன்லயே மொத்த 11 rupeesயும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. சப்போஸ் நம்மளுக்கு அடுத்தது அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்டால்மெண்ட்டோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்லயே வந்து ஹோல் அமௌண்ட்டையும் பே பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸே கிடையாது, இது லம்சம் மெத்தட். ஸோ அதனால என்ன பண்றோம், இந்த 22 lakh rupees எக்ஸஸா வந்திருக்குல்ல, அதை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதை வச்சுதான் இப்போ நம்ம என்ட்ரி போட போறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் எழுதுங்க, இந்த புக்ஸ் ஆஃப் அனெக்ஸ் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ், அண்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, ஃபார்மேட்டை நீட்டா எழுதுங்க. ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா நரேஷன்ஸ்லாம் நம்ம எழுதணும். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லா எழுதுங்க, நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து
applications receive பண்ணுவாங்க. அது கூட என்ன செய்றாங்க? application money-ய receive பண்றாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து lump sum payment. So application-டைய whole amount-யும் pay பண்ண சொல்றாங்க. So இத வந்து application and allotment அப்படின்னு சொல்லி சேர்த்தே சொல்லுவோம். ஓகே, இப்ப பேங்க்ல ரிசீவ் பண்றாங்க. அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க to share application and allotment account. Since lump sum payment அப்படின்றதுனால நம்ம to share application and allotment அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அமௌண்ட் எழுதணும். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றாங்க? 3 lakh ஷேர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. ஓகே, 3 lakh ஷேர்ஸ்க்கு சாரி அப்ளிகேஷன் ரிசீவ் பண்றாங்க. ஸோ 3 lakh ஷேர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா? 11 rupees பே பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 lakhs into 11 rupees, that is face value plus premium amount, which is 33 lakh rupees. இதுக்கு நரேஷன் எழுதுங்க. being share application money received. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போ இந்த ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணியை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அடுத்தது பிரீமியம் இருக்கு, ஸோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே மாதிரி எக்ஸஸா இவங்க கிட்ட அப்ளிகேஷன் மணி இருக்கு, அதை ரீஃபண்ட் பண்ணும். அதுக்கான என்ட்ரி போட போறோம். நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடலாம். ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். இந்த அமௌண்ட் எதுக்காக ரிசீவ் பண்றோம்? ஷேர் கேபிட்டலுக்காக, செக்யூரிட்டிஸ் பிரீமியம்காக. எக்ஸஸா வந்ததை நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம வந்து ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டு ஷேர் கேபிட்டல். அப்புறம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். அண்ட் எக்ஸஸா வந்திருக்கிற இந்த 22 lakh rupees நம்ம ரீஃபண்ட் பண்ணும். ஸோ டு பேங்க். ஏன்னா ரீஃபண்ட் பண்றோம்ல, ரிவர்ஸ் என்ட்ரி. ரிசீவ் பண்ணும்போது பேங்கை டெபிட் பண்றோம், நம்ம பே பண்ணும்போது ஆஸ் அ கம்பெனி அவங்க பே பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ட்ரி வந்து ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்ல 33 lakh rupees. ஷேர் கேபிட்டல்ல ஃபேஸ் வேல்யூவை தான் போடணும். அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்களோ அதான் போடணும். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க? 1 lakh ஷேர்ஸ். அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. ஸோ 10 lakh rupees. செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு 1 rupee போகும். ஸோ 1 lakh into 1 rupee, 1 lakh. ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்ல ரீஃபண்ட் பண்றாங்கல்ல இந்த 22 lakh rupees, அது இங்க வந்துரும். இப்ப நரேஷன் வந்து being share application money transferred to share capital and securities premium and excess money on application refunded. Fourth question, Sandesh Limited has an authorized capital of 30 lakh rupees divided into equity shares of 10 rupees each. The company invited applications for issuing 70,000 shares. Applications for 69,000 shares were received. All the calls were made and duly received except the first and final call of 2 rupees per share on 3,000 shares. These shares were forfeited. Present the share capital in the balance sheet of the company as per Schedule 3 Part 1 of the Companies Act 2013. Also prepare notes to accounts for the same. So question என்ன கொடுத்திருக்காங்க? சந்தேஷ் லிமிடெட் கிட்ட 30 lakh rupees authorized capital இருக்கு and it is divided into equity shares of 10 rupees each. இந்த கம்பெனி வந்து 70,000 shares public subscriptionக்காக issue பண்றாங்க and 69,000 sharesக்கு application receive ஆயிருக்கு. ஓகே, எல்லா கால்ஸுமே மேக் பண்ணிட்டாங்க, அதாவது கம்பெனி கால் ஃபார் பண்ணிட்டாங்க. அண்ட் 3,000 ஷேர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees வரல. ஸோ இது கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். இந்த ஷேர்ஸ் 3,000 ஷேர்ஸ் இருக்குல்ல, இதை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் வந்து பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல் காட்ட சொல்லியிருக்காங்க அண்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ கம்பெனி நேம் எழுதிக்கோங்க, சந்தேஷ் லிமிடெட், பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ஆசெட் and columns, particulars, note number, amount. First Roman number வந்து equity and liabilities. அதுல first one shareholders funds. Shareholders fundsல first one share capital. So notes to accounts, columns வந்து particulars, amount, share capitalக்கு நம்ம note prepare பண்றோம். So இது first note. இதுல first one authorized capital, அப்புறம் issued capital, அதுக்கப்புறம் subscribed capital, subscribed and fully paid up, subscribed but not fully paid up, and forfeited shares. So இங்க authorized capital, Sandesh Limited ஓட authorized capital வந்து 30 lakh rupees and it is divided into equity shares of 10 rupees each. So 30 lakh rupees divided by 10 rupees, 3 lakh equity shares of 10 rupees each இருக்கு. So 30 lakh rupees authorized capital, இதை underline பண்ணிடுங்க. Next வந்து issued capital, 70,000 shares issue பண்றாங்க. So 70,000 equity shares of 10 rupees each, 7 lakh rupees, இதையும் underline பண்ணிடுங்க. Next வந்து subscribed capital. So இங்க பாருங்க, applications வந்து 69,000 sharesக்கு தான் வந்திருக்கு. அப்ப subscribe பண்ணியிருக்கிறது எவ்வளோ? 69,000 shares தான் subscribe பண்ணியிருக்காங்க. கம்பெனி இன்வைட் பண்ணது 70,000 shares, பட் அவங்களுக்கு application receive ஆனது 69,000 sharesக்கு.
ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆக்சுவலா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கோ அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் கேபிட்டலை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அப்ப நீங்க இந்த 69,000 ஷேர்ஸை தான் சப்ஸ்கிரைப் கேபிட்டலா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா 3,000 ஷேர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வரல, 2 rupees அரியர்ஸ்ல இருந்ததுனால இதை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த 3,000 ஷேர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் எவ்வளோ கம்பெனியோடது, 69,000 ஷேர்ஸ் மைனஸ் 3,000 ஷேர்ஸ் which is 66,000 ஷேர்ஸ். ஸோ அதுதான் subscribed and fully paid up. So 66,000 equity shares of 10 rupees each which is 6,60,000. ஓகே, அடுத்தது subscribed but not fully paid upல arrears இருந்துச்சு அப்படின்னா இங்க போகும். பட் இது என்ன பண்ணிட்டாங்க, forfeit பண்ணிட்டாங்க. அப்ப subscribed but not fully paid upல எதுவுமே கிடையாது, it's nil. ஓகே, இப்ப forfeited shares, ஏன்னா அதை forfeit பண்ணிட்டாங்கல்ல, இப்ப என்ன அமௌண்ட் இங்க போடுவோம், இந்த 3,000 ஷேர்ஸ் கேன்சல் பண்ணாங்க இல்லையா, forfeit பண்ணாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் இது வரைக்கும் கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்கோ அதுதான் forfeited ஷேர்ஸ்ல வரும். ஸோ அதை தான் நம்ம அமௌண்ட் forfeited அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 3,000 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வரல, 2 rupees, பாக்கி 8 rupees இருக்கு இல்லையா, அந்த 10 rupeesல 2 rupees போச்சுன்னா பாக்கி 8 rupees இருக்குல்ல, அதுதான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் forfeit பண்ணுவோம். அப்ப 3,000 into 8 rupees which is 24,000 rupees. இதை forfeited shares accountல போடுவோம். And total வந்து 6,60,000 plus 24,000 share capital 6,84,000 rupees. பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் போடுவோம். நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் அண்ட் அமௌண்ட் 6,84,000 rupees. இந்த கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.